அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி இது. இந்த புறம்போக்கு நாய்க இந்த ஏமாத்துறானுங்க பார்த்தியா? புறம்போக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஃப்ராட் பண்ணுறான் பாரு. இவனுங்கெல்லாம் எவனையுமே நம்பாதீங்க. தயவு செஞ்சு தாய் தகப்பனை ஏமாத்துறவன், இந்த கடன் வாங்கி கடனை ஏமாத்துறவன், இந்த இன்னைக்கு வரணும் போனை எடுக்காதவன், இந்த புறம்போக்கு தயலிங்கெல்லாம் நாட்டில் பிறந்துக்கிறாங்க நிறையா. தேசியஞ்சி தான் தாய் தகப்பனுக்கு ஒரு முக்கியமாக சொல்லிக்கிறேன். பிள்ளைக்கு சேர்க்குறானா, இது பொண்டாடிக்கு சேர்க்குறானா, இந்த மாதிரி எல்லாம் சேர்க்காதீங்க. இந்த மாடு கண்ணெல்லாம் என்ன அதுக்கு ஊட்டடிச்சிட்டு சாகுது. அதனால உங்கள் வழி வந்தீங்களா, பிறந்தீங்களா, நல்ல வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துட்டு நல்லா தேசியஞ்சு எவனுக்குமே நம்பாதீங்க. கடங்காரம் ஃப்ராடு அப்படியே காலில் வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு உனக்கு நடத்தாமல் போட்டுருவான். அதே மாதிரி பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு இப்போ சொத்து சேர்க்குறான், பணம் சேர்க்குறான்லாம் நீ அனுப்பி அது விட்டுருங்க. தயவு செஞ்சு அது சேர்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கை என்ன உங்கள் கையில், நல்லா உங்கள் கையில் பார்த்துட்டு நல்லா வாழுங்க. அதே மாதிரி ஃப்ராடு அம்மானுங்கெல்லாம் தான் நம்புவாங்க. நீ உண்மையாக பேசுனா சரிகாரன் ஆயிடுவீங்க. உண்மையாக பிள்ளைங்க கிட்ட பேசாதீங்க, அவனுக்கு எதிரி ஆயிடுவானுங்க. புரியுதா? கல்யாணம் பண்ணி தூக்கி ஓரம் கட்டி நாய்களை விசாரிட்டு நல்லா வாழுங்க. இருக்கிறது 2 நாள் வாழ்க்கை. அவனுக்கிட்ட மனசு நோகடிச்சு அவங்ககிட்ட சண்டை போட்டு எந்த புறம்போக்கு கண்டு வேஸ்டியா. எப்பயும் சொல்கிறேன், கெத்தா டேய் எந்தியாமானும் சரி புலிகளுக்காக சொல்கிறான். மானுங்களை விட்டுருவேன். தாய் தேப்புன்னு எந்த தாயில் எவனும் பண்ணாலும் சரிடா, நான் தானே வெட்டும் ஃபஸ்ட்டு. தாய் பேப்பனை எவன் ஏமாத்தினாலும் சரிடா. டேய் தாய் தேப்புன்னு எந்தியாமாக ஏமாத்தினாலும் சரிடா, நான் தானே ஃபஸ்ட்டு எதிரியா. எந்தியாமாக நாட்டில் தமிழ்நாடுல இந்தியா போல சொல்கிறான். எவன் தாய் தேப்புன்னு எந்த தாய் ப்ராடியமாக ஏமாத்தினா ஃபஸ்ட்டு அவனை தான் நான் தானே வெட்டுவேன். ஒரே வெட்டு டேய் வெட்டுவனா அவனை. நான் என்ன சொல்கிறேன்னா, தாய் தப்பு எந்த ஏமாத்தினாலும் சரிடா, நான் அங்கே வந்து வெட்டுவேன்டா. ஏடா உங்களுக்கு அப்படியே கொலவேரி தாய் தப்பு மேலே வளர்க்குறது தெரியுது, தூக்கி தோல் மேலே போட தெரியுது, பால் ஊட்டி வளர்க்கும் போது தெரியுதுடா. நன்றி கேட்ட நாய்ங்கள சோறு போட்டு வளர்க்கும் போது இப்போ பொண்டாட்டி வந்துட்டா பொண்டாட்டி சோக்கில் போடுற தாயிலிங்களா. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொலவேரி தாய் தப்புனடா நடுத்தேரில் கொண்டு போய் மூவேர் நேரத்துலையும் ஹாஸ்டல்லையும் சேர்த்துறீங்க. தாயிலிகளை சோறு தானே தின்றீங்க. சோறு போட்டு ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு சோறு போட்டு வளர்க்குறான். நன்றி எங்கடா போச்சு? எங்கே போச்சு? அறிவு இல்லை. சோறு தின்ற எவடா கடன் வாங்குறீங்களா? ஐயோ தாயிலிங்க கடன் வாங்கின புறம்போக்கு ஏமானுங்களா. நிலத்தை போட்டு அதை போட்டு கொடுக்குறான். அவன் சொத்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறான். ஏன் காசு கொடுக்குறது போய்த்து இல்லைடா. கடங்கார தாயிலிகளை கடன் வாங்கினாலையும் கொடுக்குறதில்ல. ஃப்ராடு இருந்தானே ஃப்ராடு பசங்க, இருந்தானே அரசியல் ஃப்ராடு, இருந்தானே வாத்தியார் ஃப்ராடு. நாடே நாசமாக நல்லா ஸ்டார்ஸ் மார்க்கில் போய் இந்த பக்கம் டிரைவரு சரக்கை போட்டு நேராக போய் வண்டி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்துடுறான். ஃபஸ்ட்டு டிரைவர்கள் வெட்டணும்டா. சரக்கு போட்டு ஏடா வண்டி ஓட்டுறீங்க? எவனாலும் எனக்கு வெட்டுடா. எவனாலும் வெட்டுவேன். ஏடா வந்து மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறீங்க? ஏன் அப்படி பண்ணுறீங்க சொல்ல? எந்த ஏமானா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சரக்கு அடிச்சுட்டு டிரைவருங்க யார் ஸ்டேரிங் பிடிச்சானா கையை வெட்டும்டா ஃபஸ்ட்டு. வெட்டி போய் அவங்க ரோட கவுத்து விடுறதடா. அவனுக்கு கொஞ்சம் வெக்கம்ல சூடு சோறுல பொண்டாடிப்புள்ள வீட்டில் இருக்குது. உன்னை எதிர்பார்க்குறா இல்லைடா. உன் குழந்தை 6 மாதம் குழந்தை எல்லாம் எதிர்பார்க்குது. சரக்கு அடிக்கும் போது ஞாபகம் வர்றது இல்லையா? சோறு தானே தின்றா. சரக்கு அடிக்கும் போது வீட்டில் ஆகிடுறா. அவள் குழந்தை வண்டியில் உட்காந்து அடிக்கிற. உனக்கு வேதனை இருந்தால் வண்டியை விட்டுட்டு போடா. சுடியார் எங்கண்ணா வண்டியை விட்டு நீ சாகுறதுனா அடுத்த குடும்பம் 100 குடும்பம் வந்து சாகுறா. ரோட்டில் எதுக்காக போயினாலும் வண்டிக்காரனை இடிக்கிறது, டூலர்காரன் உள்ளே விடுறது. இந்த டூலர் ஓடுறான் பாரு புறம்போக்கு தாயில் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து தவிர்த்து வாங்கி தரான். நன்றி கிடையாமானுங்க. அறிவு இல்லாதமானுங்க தாய் தப்பேன். ஃபஸ்ட்டு எல்லாம் உங்களை அடிக்க வெட்டினியா ஃபஸ்ட்டு தாய் தப்புனேன் எல்லாம் வளர்த்து விடுறது. புள்ள சரியில்லையா, பொண்டாடி சரியில்லையா, மரிமாக சரியில்லையான்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லாம் நீங்கள் பண்ணுற ஐயோ தானதையா. ஃபஸ்ட்டு நீ தான் ஒழுங்காக இருக்கணும். தாய் தப்பேன் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வாழ. சரியில்லைன்னா முடுக்க செருப்பில் அடிச்சு முடுக்கியா. நாயை நீங்கள் நாய் என்ன பண்ணோம் புரியுதா? நன்றி உள்ள நாய் நல்லா விசுவாசமாகும். நம்மளை தின்போட்டு நம்மளே தின்ட்டு நம்மளே குலைக்குதுன்னா என்ன பண்ணுற? நாய் வெற்றி எல்லாம் முடிக்கடி ஊர் மேலே போட்டோம். புறம்போக்கு நாய்களை டாய் பொழுது போடுவேன். எவனான இந்த மாதிரி திமிர் பண்ணிகள்னா எந்த மாந்தாலும் வந்து வெட்டும்டா. அப்பா அம்மாவில் எவனான தப்பு பண்ணிட்டு வெளியே முடக்கிறவன் மனுஷன் நோகடிக்கிறவன் எவனாலே வெட்டுவா. டாய் எவனாலே வெட்டும்டா. பொழுது போடுவேன். செஞ்சு யாரும் அது தாய் தேர்வுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா எல்லா பிள்ளையும் ஒழுங்காக நல்ல பிள்ளைய வாழக. இதை நான் எச்சரிக்கிறேன்.